ஒரு முறை அபிமன்யுவின் இல்லத்திற்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் மாய கண்ணாடி ஒன்றை பரிசா கொடுத்திருக்காங்க. அந்த கண்ணாடி முன் யார் நின்றாலும் அவங்களோட மனதில் யார் இருந்தாலும் அந்த கண்ணாடி தெளிவா காட்டுமாம். அந்த கண்ணாடியை சோதிச்சு பார்க்கலாம்னு முதலில் உத்திரை போய் நின்னு பாக்குறா. அவளோட மனதில் அபிமன்யுவை தவிர யாரும் இல்லாததுனால அந்த கண்ணாடியில் அபிமன்யு தெரியுறாங்க. அடுத்ததா அபிமன்யு அந்த கண்ணாடியை சோதிச்சு பார்க்கும்போது அவளோட அன்பு மனைவி உத்திரை தெரியுறா. அந்த சமயத்துலதான் கிருஷ்ணர் அங்கு வர எல்லோருக்கும் கிருஷ்ணர் மனதில் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க. இதனால கிருஷ்ணரை கண்ணாடி முன் நிக்க சொல்றாங்க. அப்போ அந்த கண்ணாடியில சகுனியோட முகம் தெரிஞ்சிருக்கு. அங்கிருந்த எல்லோருக்குமே ஒரே குழப்பம். மாயக்கண்ணா, உன்னுடைய மாய வித்தை தானா இது என்று கேட்க அதற்கு கண்ணனோ அப்படி ஒன்றும் இல்லை, என்னை பழி வாங்கியே ஆகணும்னு தூக்கத்தில் கூட என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான் சகுனி. என்னை எப்படி நினைக்கிறாங்க என்பதை விட இந்நேரமும் என்னையே நினைச்சிட்டு இருக்கிறவங்க தான் என் மனதில் இருப்பாங்க என்று சொல்கிறார் கிருஷ்ணர்.